அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலரை மகிழ்ச்சியாக வாழ வைத்திருக்கிறான், சில பேரை கவலையில் வாழ வைத்திருக்கிறான். சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த இறைவன் சில பேருக்கு நோய்களை கொடுத்திருக்கிறான். இன்பத்தை கொடுத்த இறைவன் சிலரை துன்பத்தில் ஆழ்த்தி இருக்கின்றான். இந்த இன்பம், துன்பம், நோய், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, கவலை என்பதெல்லாம் நிரந்தரம் அல்ல. நாளைக்கு அது மாறவும் செய்யலாம், ஒரு காலத்தில் மாறவும் செய்யலாம். இப்ப யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ, மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, இன்பமாக இருக்கிறார்களோ, இவர்கள் தங்களுக்கு நேர் மாற்றமாக இருப்பவர்களை கண்டால் அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை அவர்கள் புகழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. மன் ரஆ சாஹிப பலாயின், அதாவது கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டவரை ஒருவர் கண்டால், நோயில் அகப்பட்டு கொண்டவரை ஒரு ஆரோக்கியமானவர் கண்டால், துன்பத்தில் உழல்பவர்களை இன்பத்தில் உள்ளவர்கள் கண்டால் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா இப்தலாக்க பிஹி, உன்னை ஆழ்த்திய சோதனையில் இருந்து என்னை காப்பாற்றி, வஃதலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃலீலா, அதாவது தன்னுடைய அதிகமான படைப்புகளை விட என்னை சிறந்தவனாக ஆக்கி வைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அதாவது கஷ்டத்தில் உள்ளவர்களை கண்டால், நோயில் உள்ளவர்களை கண்டால், உனக்கு ஏற்பட்ட நோயை விட்டு அல்லாஹ் என்னைய பாதுகாத்துட்டான், என்னை சிறந்தவனாக ஆக்கி வைத்திருக்கிறான், அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். உனக்கு சிரமங்களை தந்த இறைவன் என்னை சிறந்தவனாக ஆக்கி வைத்திருக்கின்றான், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று ஒருவர் அல்லாஹ்வை புகழ்ந்தால், இல்லா ரூஃபிய மின் தாலிகல் பலாயி, அந்த துயரத்தை விட்டும் அல்லாஹ் இவனை கடைசி வரைக்கும் பாதுகாப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பெருமை அடிப்பது கூடாது. நீ நோயாளியா, நான் ஆரோக்கியசாலி, நீ ஏழையா, நான் பணக்காரன், நீ முட்டாளா, நான் அறிவாளி அப்படிங்கிற பெருமை வருவது கூட. நல்ல வேளை அல்லாஹ் என்னை ஒரு சிறந்தவனாக ஆக்கி வைத்தான், அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த புகழை அல்லாஹ்வின் பக்கம் சாட்ட வேண்டும். என் திறமையினால நான் ஆரோக்கியமானவனா இருக்கிறேன், என் திறமையினால நான் செல்வந்தனா இருக்கிறேன், என்னுடைய திறமையினால நான் அறிவாளியா இருக்கிறேன் அப்படின்னு நாம அந்த பெருமை அடித்தால் அல்லாஹ் நாளைக்கே அந்த கதையை மாற்றி அமைத்து விடுவார். அதனால எந்த நேரங்களிலையும் அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும். சிரமப்படுவோருடைய சிரமத்தை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கஷ்டப்படுகின்றாரா, ஏதாவது பண உதவிகள் கொடுக்க வேண்டும். அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லையா, ஒன்றும் தெரியாதவராக இருக்கிறாரா, 4 கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நோயாளியாக இருக்கிறாரா, அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நாம் செய்ய வேண்டும், பண உதவிகள் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று துஆ செய்ய வேண்டும். அவருக்கும் ஞானத்தை கொடு, கல்வி ஞானத்தை கொடு என்று துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் அவருடைய துன்பத்தை நீக்கு என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்கு மேலாக அது போன்ற சோதனைகள் வராமல் என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்விற்கு புகழை சாட்ட வேண்டும். இப்படி சாட்டி வாழ்ந்தால் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்த காரணத்தினால்
அது போன்ற சோதனைகள் வராமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற துவாக்களை ஓதுவோம், சிரமப்படுவோரின் சிரமங்களை நீக்குவோம், கஷ்டப்படக்கூடியவர்களினுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நாம் முயற்சிகள் செய்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.